ஹரி வான் நிறத்தில் ஒரு புதிய விடியல். நமது பெண்கள் அணி சாம்பியன்கள் உலக கோப்பையை மட்டும் வெல்லவில்லை, அவர்கள் ஆட்டத்தையே மாற்றினார்கள். இந்தியா முழுவதும் எழுந்த கர்ஜனை வெறும் வெற்றியின் சத்தம் மட்டுமல்ல, அது ஒரு முன்னுதாரண மாற்றத்தின் சத்தம். அது காலாவதியான மனநிலைகள் ஒரு மில்லியன் துண்டுகளாக உடைக்கப்பட்டதன் சத்தம். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வான் நீல நிறத்தில் உள்ள நமது போர் வீரர்கள் உலக கோப்பையை மட்டும் உயர்த்தி பிடிக்கவில்லை, அவர்கள் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான மகள்கள், சகோதரிகள் மற்றும் தாய்மார்களின் நம்பிக்கைகளை உயர்த்தினர். அவர்கள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறவில்லை, அவர்கள் ஒரு புரட்சியை உருவாக்கினர். பல தலைமுறைகளாக பெண்களுக்கு எதிரான பல கதைகள் இங்கே வரையறுக்கப்பட்டன. ஆனால் நமது சாமியன்களால் துணிச்சலுடன் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு பவுண்டரி, கடுமையான உறுதியுடன் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு விக்கெட், அசைக்க முடியாத உறுதியுடன் பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு கேட்ச் ஆகியவற்றுடன் அதை மாற்றி எழுதினர். சக்தி என்பது பயமில்லாதது அல்ல, அதன் மீதான வெற்றி என்று அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உலகின் மிகப்பெரிய மேடையில் அவர்கள் ஒரு விளையாட்டை மட்டும் விளையாடவில்லை, அவர்கள் ஒரு புதிய வெற்றியை விரும்பும், மாற்றத்தை விரும்பும் அச்சமற்ற வலிமையான இந்திய பெண்மையை வெளிப்படுத்தினர். இந்த வெற்றி அவர்களின் மரபு. இந்த வெற்றி ஒவ்வொரு இளம் பெண்ணின் இதயத்திலும் விதைக்கப்பட்ட விதை. அவளுடைய கனவுகள் செல்லுபடியாகும் என்பதை இப்போது அசைக்க முடியாத உறுதியாக அறிந்திருக்கிறாள். அவள் இனி அரங்கில் இருந்து உற்சாகப்படுத்த வேண்டியதில்லை, அவள் மைதானத்தை சொந்தமாக்க முடியும். அவள் இனி ஒரு மணமகளாக இருக்க வேண்டியதில்லை, அவள் ஒரு பந்து வீச்சாளராக, ஒரு பேட்ஸ்மேனாக, ஒரு கேப்டனாக, ஒரு ஜாம்பவானாக இருக்க ஆசைப்படலாம். ஒரு சிறிய நகரத்தில் உள்ள சிறுமிக்கு இந்த வெற்றி அவள் காதுகளில் கிசுகிசுக்கிறது. களம் உங்களுடையது. ஒரு காலத்தில் தனது மகளின் வழக்கத்திற்கு மாறான வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்ட பெற்றோருக்கு இந்த வெற்றி அவளுடைய ஆர்வம், அவளுடைய தொழில் என்று சத்தமாக அறிவிக்கிறது. முயற்சியில் உண்மையான வெற்றி உள்ளது, பயணத்தை மறந்துவிடக் கூடாது. சீரற்ற மைதானங்களில் பல வருட பயிற்சி, சம ஊதியம் மற்றும் அங்கீகாரத்திற்கான போராட்டம், ஸ்டீரியோடை பேச்சுகளுக்கு எதிரான அமைதியான போர்கள். இந்த உலக கோப்பை அவர்களின் மீள்தன்மைக்கு ஒரு சான்றாகும். யாரும் பார்க்காத போது சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் இது ஒரு அங்கீகாரம். யாரும் பார்க்காத போது சிந்திய வியர்வையால் தான் முழு உலகமும் பார்க்கும்போது அவர்களால் பிரகாசிக்க முடிந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் தேசிய கொடிக்காகவும் ஒரு துளி கூட சந்தேகமின்றி இனி கிரிக்கெட்டை தெரிந்தெடுக்கப் போகும் ஒவ்வொரு இளம் பெண்ணுக்காகவும் விளையாடினார்கள். நமது வாழ்த்துக்கள். கொண்டாட்டங்கள் தொடரும் போது, தேசம் அவர்களுக்கு தகுதியான பாராட்டுக்களை பொழியும் போது, இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணிக்கான எங்கள் வாழ்த்துக்கள் எளிமையானவை ஆனால் ஆழமானவை. இந்த வெற்றி உச்சமாக இருக்கட்டும், ஆனால் மறுக்க முடியாத ஆதிக்கத்தின் சகாப்தத்தின் அடித்தளமாக இருக்கட்டும். எங்கள் சாம்பியன்களின் பெயர்கள் கோப்பையில் மட்டுமல்ல, எல்லா விளையாட்டு வீரரை போலவே பேசப்படும், வரலாற்று புஸ்தகங்களிலும் பொறிக்கப்படட்டும். அவர்களின் வெற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான புரட்சியை தூண்டட்டும். ஒவ்வொரு மட்டத்திலும் பெண்கள் விளையாட்டுகளுக்கான உரத்த ஆரவாரம் இனி எங்கும் கேட்கட்டும். ஒரு போட்டியை மட்டும் வெல்லவில்லை என்பதை அறிந்து அவர்கள் வீடு திரும்பட்டும். ஒரு பில்லியன் மக்களின் இதயத்தை வென்றுள்ளனர், ஒரு தலைமுறைக்கு உத்வேகம் அளித்துள்ளனர். எங்கள் உலக சாம்பியன்களுக்கு நீங்கள் எங்களுக்கு அளவிட முடியாத பெருமையின் ஒரு தருணத்தை அளித்துள்ளீர்கள். எங்கள் கனவுகளை உங்கள் தோள்களில் சுமந்து அவற்றை நனவாக்கியுள்ளீர்கள். இன்று நாங்கள் உங்களுடன், உங்களுக்காக, உங்களில் ஒருவராக நிற்கிறோம். இந்திய விளையாட்டின் எதிர்காலம் பிரகாசமாக மட்டுமல்ல, பெண்களுடையதும் தான். வாழ்க இந்தியா!